இதுதான் வந்து அட்வான்ஸ் சர்வோ வயர் கட்டிங் மிஷின். இது சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜி கோடு எம் கோடு சிஸ்டமோடு இருக்கும். யூவி ஆக்சிஸ் தனியாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தனியாக ஓப்பன் ஆகிற மெத்தட்லேயும் இருக்குது. விஎஃப் கட்டிங் ஸ்பீடு ஃபார்வர்டு ரிவர்ஸு ஒரு பிராஸ் வயர் கட்டுக்குள்ள ஆல் ஃபெசிலிட்டி வந்து இந்த மிஷினில் இருக்குதுங்க. இது வந்து சிக்னல் லைட்டு ஆன் ஆஃபு இந்தமாரி சிக்னல் லைட்டு. இது வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் ஆன் சுவிட்சு இது கீபேட் மவுஸ். இதில் வந்து ஜாக் மோடு இருக்கும். இந்த ஜாக் மோடில் வந்து XY UV Z வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் மோட்டார் வாட்டர் மோட்டாரு ஒயர் ஃபீடு பல்ஸ் ஆனு பல்ஸ் ஆஃபு எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசி பேனசோனிக் மோட்டர் வித் ட்ரைவோடு இருக்கிறது. இது வந்து ஈக்குவல் டு பிராஸ் வர்க்கெட்டில் என்ன ஸ்ட்ரக்சரபிளில் கொடுத்துருக்காங்களோ ஆல் ஸ்ட்ரக்சரபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒயர் கைடு வித்து நாசிலோடு சேர்ந்தே வரும். வித்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் லைட்டு. இதில் யூவி ஆக்சிஸு இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து அப்பு டவுனு சுவிட்சு யூவி ஆக்சிஸோட மோட்டார்ஸு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூவி ஆக்சிஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா LM கைட்வேஸோடு இருக்கும். இதில் ஸ்பெஷல் வந்து LM கைட்வேஸு. ஸோ உங்களுக்கு அக்யூரசி பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரானுக்குள்ளே உங்களுக்கு வர்றது மாதிரி ஜாப் உங்களுக்கு ஓடும். இதோட ஜாப்ஸ் தான் இங்கே இருக்குது. இதோட ஜாப்ஸ் தான் இது. கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷு 0.6 மைக்ரானுக்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரம் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒயர் டென்ஷனர் அலைன்மெண்ட் 2 இருக்கும். அப்புறம் அலுமினியம் கட்டிங் டிவைஸோடு சேர்ந்துருக்கும். அப்புறம் ஒயர் ஃபீடு கிளச்சு. இந்த கிளச் இருக்கிறதுனால ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரோலிங் ஆகாது, டென்ஷனோடு உங்களுக்கு ரோலிங் ஆகும். ஸோ அந்த டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் 2 டபுள் ஸ்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போயுமே டென்ஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதுக்கு XY UV ஆக்சிஸ் பெல்லோஸ் இருக்குது. வாட்டர் வந்து வெளியில் எப்பயுமே வராது. அப்புறம் ட்ரம்மு வந்து எல்லாமே வந்து சென்சிங் டைப்பு. ப்ளஸ் வந்து ஹை ப்ரெஷர் வாட்டர் மோட்டார் வித் கிராண்ட் பாஸ் பம்பு மோட்டர் தான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து பேனசோனிக் மோட்டர் வித் ட்ரைவ் தான் கொடுக்குறோம். இது வந்து சிஸ்டத்தோடது. இது தனி CPU தனி மாடலோட தனியாக இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலு லேட்டஸ்ட் டிசைன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ.